அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் உலகளாவிய இறக்குமதி பொருட்களுக்கு 15 விழுக்காடு வரி விதிக்கப் போவதாக அறிவித்துள்ளார். 10 விழுக்காடு வரி விதிக்கப் போவதாக வெள்ளிக்கிழமை கூறியிருந்த நிலையில் ஒரே நாள் இடைவேளையில் அதனை மாற்றி 1974 ஆண்டு வர்த்தக சட்டத்தின் கீழ் அனுமதிக்கப்பட்ட அதிகபட்ச 15 விழுக்காடு வரி விதிக்கப்படும் என டிரம்ப் அறிவித்தார். இச்சட்டத்தின் கீழ் அமெரிக்க காங்கிரசின் ஒப்புதல் பெறுவதற்கு முன் சுமார் 5 மாதங்கள் வரை இந்த வரி அமலில் இருக்கும் என்றார் அவர். டிரம்ப் தனது அதிகாரத்தை மீறி 1977 ஆண்டின் அவசர சட்டத்தை பயன்படுத்தி முந்தைய வரிகளை விதித்ததாக அமெரிக்க உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் குழு 6-3 வாக்குகளில் முன்னதாக அதிரடியாக தீர்ப்பளித்தது. இதனால் சின்னமடைந்த டிரம்ப் நீதிபதிகள் தேசப்பற்று இல்லாதவர்கள் என கடுமையாக சாடினார். டிரம்பின் பரஸ்பர வரி விதிப்பால் ஏற்கனவே $130 பில்லியன் வசூலிக்கப்பட்டிருந்தன. இந்நிலையில் இப்புதிய வரிகள் பிரிட்டன் மற்றும் ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளுக்கு சிக்கலை ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. வணிக தலைவர்கள் இது பயணீட்டாளர்களுக்கும் உலகளாவிய வளர்ச்சிக்கும் பாதகமாக இருக்கும் என எச்சரிக்கின்றனர். ஆனால் டிரம்போ வழக்கம் போல் இந்த வரிகள் அமெரிக்க உற்பத்தியை ஊக்குவிக்கும் என கூறி சமாளித்து வருகிறார்.